வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டோரண்ட் பவர். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. டோரண்ட் பவர் கிட்ட வந்து பவர் ஜெனரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதுக்கப்புறம் பவர் கேபிள் மேனுஃபேக்சரிங், இது 4 பிஸ்னஸுமே அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் இவங்க கோல், கேஸ், அதுக்கப்புறம் ரெனியூபிள் எனர்ஜி எல்லா சோர்ஸஸ்லேருந்தும் இவங்க பவர் ஜெனரேட் பண்ணுறாங்கங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே பார்க்குறோம். ஃபாலிங் கமெட் அப்படின்னு ட்ரெண்டைனில் கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 1409 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1290ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி, இது வந்து அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபி ரெண்டுமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக இப்போ இவங்க வந்து மேலேருந்து கீழே கரெக்ஷன் வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்லேருந்து இப்போ கீழே கொஞ்சம் கரெக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம். அதனால தான் இன்னும் ஃபாலிங் கமெண்ட்னா இன்னும் அது கீழே இறங்குதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது. பீட்டா ஸ்கோர் 1.3 இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஹை வாலட்டாலிட்டிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. குவார்ட்டர்லிக்கு வந்து அவங்கள்ட்ட எந்த சஜஷன்ஸும் இல்லை. அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் அப்படின்னு வரும்போது ஆனுவலைஸ்டாக வரும்போது 14.6% குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ மிக்ஸில் இது வந்து டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இந்த குவார்ட்டருக்கு பார்த்தோம்னா 69% வந்து ரெவென்யூ கான்ட்ரிபியூஷனும், பவர் ஜெனரேஷன் 26%, ரெனியூபிள்ஸ்லேருந்து 3.6% ரெவென்யூ சோர்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் இதே ஆஸ்பெக்டில் தான் வருது. இப்போ டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் 54% ப்ராஃபிட் வந்திருக்கு, ப்ராஃபிட் கான்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஜெனரேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பவர் ஜெனரேஷன்லேருந்து 28% கான்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ரெனியூபிள் எனர்ஜிலேருந்து 17% கான்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதே ஆனுவலைஸ்டாக வரும்போது ரேஷியோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாறல, அதே ரேஷியோட தான் இருக்குது. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசனுங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சமயத்தில் நமக்கு குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 50% கிட்டக்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட இவனுக்கு வந்து ஒரு மார்ஜினாக ஒரு 60 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 8 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு. அதனால இபிஎஸ் வந்து 0.1 குறைஞ்சு 14.4 இருக்கு. இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 59.3ன்னு சொல்லியிருக்கு. இது போன தடவையை காட்டலாம் 5 பாயிண்ட் கூட. ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு வந்தது திடீர்னு வந்து இதே 59ன்னு திருப்பி மேட்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து கரெக்ஷன் லீட் எடுக்குமா அப்படிங்கிற சந்தேகமாக இருக்கும். அது ஒருவேளை சைட்வேஸில் போகலாம், இல்லாட்டி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய உடச்சிட்டு அடுத்த குவார்ட்டரோடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். சரி, எப்படி நடக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். எக்ஸல் ஷீட்டில் நம்ம அதோடைய அனாலிசிஸ் பார்ப்போம். இப்போ இவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் குறையுதா, டிசம்பருக்கு குறையுதா? ஏன்னா வின்டர் சீசன் அப்படிங்கிறது இதில் ஏதாவது சிக்னிஃபை ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரெவென்யூ சிக்னிஃபிகன்ஷன்ஸ், ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க செப்டம்பர் அண்டு டிசம்பர் கம்பேர் பண்ணும்போது ஜூன் மாதத்துக்கு செப்டம்பர் கம்மியாகுது, செப்டம்பருக்கு டிசம்பர் கம்மியாகுது அப்படிங்கிறது நம்மளுடைய ஹைபாத்தசிஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல ஜூன் மாதத்தை காட்டிலும் செப்டம்பர் 2025 கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ டிசம்பரில் கம்மியாகுமா இல்லையானா ப்ரீவியஸ் ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம், ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 2024 செப்டம்பரை காட்டிலும் டிசம்பர் கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி ரூபா கிட்ட கம்மியாயிருக்கு ரெவென்யூ. அதே மாதிரி 2023லையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 600 கோடி ரூபா கிட்ட கம்மியாயிருக்கு. அதே மாதிரி 2022லையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபா கிட்ட கம்மியாயிருக்கு. ஸோ இப்போ இந்த செப்டம்பர் டு டிசம்பர் வந்து இவன் வந்து ரெவென்யூ சோர்ஸ் வந்து கம்மியாகுது. அதே மாதிரி தான் நமக்கு வந்து இபிஎஸும் பார்த்தோம்னா
2024ல 2% கம்மியாயிருக்கு. 2023ல பார்த்தோம்னா 31% கம்மியாயிருக்கு. டிசம்பர்ல மாத்திரம் நான் சொல்றேன். அதே மாதிரி 2022ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா growth ஆஸ்பெக்ட் காமிச்சிட்டு இருக்கு. இபிஎஸ் வந்து growth ஆஸ்பெக்ட் காமிச்சிருக்கு. ஆனால் ரெவென்யூ கம்மியாயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இதை வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து இவன் வந்து இந்த சப்சிக்வெண்ட் டிசம்பர்லேயும் இந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் அது கம்மியானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ட்ரேடர்ஸில் கன்ஃபியூஸ்டாக அப்படியே இருப்பாங்க. சில பேர்த்துக்கு கண்டிப்பாக இது மேலே வரும்னு நம்பிக்கை இருக்கிறவங்க வாங்கி போடுவாங்க. இல்லை இது வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 16% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 22%, எஃப்ஐஎஸ் 97% குறைச்சி வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இந்த குவார்ட்டருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 349, ஃபேர் ப்ரைஸ் 682, கரண்ட் ப்ரைஸ் 1291. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 1.89ன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் உடைச்சிருக்கிறா. 2க்கு வந்தான்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு கன்வெர்ட் ஆவா. ஸோ இப்போ இந்த சூழல்லேருந்து 2ன்னு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா 1360 வரும். அதே மாதிரி 2.5ன்னு வந்துச்சுனாக்கா 1700 ஆகும். 2.25 இருந்ததுன்னா 1536 இருக்கும். இப்போ இந்த நிலையிலிருந்து இவன் வந்து 1.5க்கு வந்து கீழே கரெக்ஷன் ஆகுறான் அப்படின்னு சொன்னால் அது 1024 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ 1024, அதுக்கப்புறம் வந்து 1336, அதுக்கப்புறம் 1707 அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து ஒரு கீ ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ரேஞ்ச் கிடைச்சிருக்கு. இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸுடைய ரேஷியோவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 59.30. அதை நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணும்போது 14.84ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன். அதே சமயத்தில் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 9.40. ஸோ இப்போ அதை காட்டிலும் இது வந்து பெரிய லெவலில் கூட இருக்குது அப்படிங்கிறதுனால இது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி குமுலேட்டிவ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எஸ்டிமேஷன் குமுலேட்டிவ் ஆவரேஜ் வந்து 0.4 எரரில் வந்து இது வந்து ஈக்குவல் ஆகுது. ஸோ இப்போ இது ஸ்டாக்னேட் ஆகுது. அதனால இவங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேட்ச் பண்ணியாவது அவங்க வச்சுருப்பாங்க. ஏன்னா நமக்கு இவ்வளோ நேரம் குறைஞ்சிக்கிட்டு இருந்தது வந்து இப்போ கூட காமிக்குது. ஆனால் இது வந்து சஸ்டைனபிளா அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் யோசிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இந்த தடவை நமக்கு எக்ஸிட் ஆனது கம்மியாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட் எல்லாமே வந்து அதை காட்டிலும் கூடவே தான் இருக்குது. அப்போ அடுத்த குவார்ட்டருக்குன்னு வரும்போது 21ங்கும்போது அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணுவானாங்கிற ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்போவே வந்து ஒன்று சைட்வேஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாக்க கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 970லேருந்து 1365 வருது. 1138ங்கிறது ஒரு ஸ்ட்ராங், இது வந்து மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. இப்போவே வந்து அந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சிட்டு கிட்டத்தட்ட அவன் 1300 நெருக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம சார்ட்டில் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது S1லேருந்து பிபியோட டாப் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். S1 983லேருந்து 1018, பிபியோட பாட்டம் 1139லேருந்து 1177, பிபி 1311லேருந்து 1353, பிபியோட டாப் 1499லேருந்து 1545. இப்போ நம்ம ஏன் வந்து இந்த இப்போ ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த குவார்ட்டருக்குன்னு பார்த்தோம்னா பிபியோட பாட்டம் பிபி அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே கரெக்டாக சுற்றிக்கிட்டு இருந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு இப்போ லேசாக மேலே கொடுத்துரு அப்சைட் மூமெண்ட். அடுத்த குவார்ட்டருக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா வருதுன்னா பிபியை உடைச்சான்னா பிபியோட டாப் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இல்லை பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து செட் ஆகலை அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் லீட் எடுக்க போகிறாங்கன்னா பிபியோட பாட்டம் வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும். அப்படி பிபியோட பாட்டமை உடைச்சா S1 வரைக்கும் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு